அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். நம்ம இங்கே எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலமுருகன் கோவில். அப்படியே எக்ஸைட்டாக கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஈரோட்டில் இருக்க காசிபாளையத்தில் லொக்கேட் ஆயிருக்க நம்மளோட பாலமுருகன் கோயில் தாங்க. இந்த முருகன் கோயிலில் நிறைய பேர் மலேசியா முருகன் கோயில் தாங்க சொல்லுவாங்க. நான் உள்பட அப்படி தான் சொல்லுவேன். கீழலாம் பார்த்தீங்கன்னா, முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே வந்து கன்னிமார் சிலை, மாரியம்மன் சிலை அந்த மாதிரி நிறையா சிலைகள்லாம் வச்சுருந்தாங்க. இது வெளிப்பக்கம். இப்போ நம்ம உள்ள என்ட்ரன்ஸ்க்குள்ளே போனோம்னா, உள்ளே போன உடனே நல்ல ஒரு பெரிய அந்த தேர்லாம் இழுத்துட்டு போகிற அளவுக்கு வராண்டா இருக்குது. முன்னாடியும் அழகாக பிள்ளையாருக்குன்னே தனியாக ஒரு கோயில் மாதிரி இருக்குது. முன்னாடி உள்ளேயும் போய் சாமி கும்பிட்டு வரலாம். அப்படியே இந்த பக்கம் ரைட் சைடில் போனோம்னா தேர் சுற்றி வர்றதுக்காக, மலையை சுற்றி வர்றதுக்காக ஒரு பாதை மாதிரி இருக்குது. ரொம்பவுமே அது அழகாக இருந்துச்சு. ஆனால் அதை வந்து லாக் பண்ணியிருந்தாங்க. அதனால் உள்ளே போக முடியல. ரொம்பவுமே அந்த வியூ எல்லாமே நல்லா இருந்துச்சு. ரொம்ப எப்படி சொல்கிறது, அந்த ஒரு மலையை சுற்றி வரும்போது அந்த சுற்றி வரையும் பாறையாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நானுமே அந்த சுற்றி வந்திருக்கேன். முன்ன ஒரு டைம் தேர் இழுத்துட்டு போகும்போது சஷ்டி விரதத்தப்போ. வாங்க அப்படியே மேலே முருகனை போய் பார்த்துடலாம். எல்லா வியூவுமே உண்மையாலுமே நல்லாயிருக்குங்க. நான் வந்து கும்பலே இல்லாத டைமில் ரிக்வஸ்ட்டாக கேட்டேன். நான் 1 வீக்காக கேட்டுட்ருந்தேன். நான் வந்து கோயிலில் வந்து ஒரு வீடியோ மாதிரி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 சாமி அவங்க எல்லாமே இருந்தாங்க, பூசாரி அவங்களுமே பேசுகிறேன்னு சொல்லியிருந்தாங்க. நான் பேட்டி கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். அவங்களுமே ஓகே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் தைப்பூசம் எல்லாமே பக்கத்தில் வந்துட்டனால தவிர்க்க முடியாத சூழ்நிலைங்கிறனால அவங்களால இன்டர்வியூ கொடுக்க முடியல. இன்னொரு டைம் கண்டிப்பாக கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. அது இல்லாமல் ஒரு டைமிங் சொல்லியிருந்தாங்க. அந்த டைமிங்குள்ளே என்னாலையும் போக முடியல அப்படிங்கிற காரணத்தினால வீடியோவே எடுக்க முடியல. கோயில் எல்லாமே பார்த்துருப்பீங்க. சாமி இங்கேருந்து பார்க்கும்போது அந்த முருகன் வந்து சிலை அவ்வளோ அழகாக தெரிஞ்சிச்சு. வாங்க இப்போ நம்ம கோயிலுக்கு மேலே போய் பார்க்கலாம் சாமியை. ஆனால் உள்ள கருவறையை காட்ட மாட்டேன்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா எல்லா கோயில்லையுமே காட்ட மாட்டாங்க. இங்கே வந்து கருவறை வந்து உள்ளே இருந்துச்சு. நாங்கள் கருவறை எடுக்கவே இல்லை. முன்னாடி என்ட்ரன்ஸ் கிட்ட மட்டும் எடுத்துட்டோம். இது வந்து அந்த பாதை போகுன்னு சொன்னேன்ல, சுற்றி வர அந்த பாதை, அது வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதனால தான் சைட்லேருந்து ஒரு வியூ காட்டினேன். அதனால கருவறை மட்டும் காட்ட முடியாதுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பக்கத்துலேயே இடும்பன் சாமி அவங்க எல்லாருமே சுற்றி வர அந்த படி ஏறவே நிறையா சாமிகள்லாம் நம்ம தரிசனம் பண்ணிக்கிட்டே போகலாம். எனக்கு இங்கே பக்கத்துலேயே லொக்கேட் ஆகிருக்கிறதுனால நான் அடிக்கடிக்கு கோயிலுக்கு வருவேன். ரொம்பவுமே பீஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து நிறையா தடவை இந்த கோயிலுக்கு வந்து நிறையா தரிசனங்களை பார்த்துருக்கேன். திருக்கல்யாணம் இது எல்லாத்தையுமே நான் பார்த்துருக்கேன். ரொம்பவுமே நல்லா சிறப்பாக பண்ணுவாங்க, நல்லாவும் இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, இங்கே முன்னாடி என்ட்ரன்ஸ் மட்டும் எடுத்துட்டேன். மேலே ஃபுல்லாக சுற்றி வர பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக ஒவ்வொரு சாமியும் பழனியில் இருந்தது, திருச்செந்தூர், இந்த மாதிரி எல்லாவோட முருகன் அங்கே இருக்கிற அவதாரத்தில் இருக்க எல்லா ஒரு இதுவுமே வச்சுருப்பாங்க. அந்த வியூவுமே முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணேன். ஏன்னா அந்த பக்கம் பள்ளியறையெல்லாம் இருக்கிறனால அந்த பக்கம் அதுலேயும் அலௌடு கிடையாது. அதனால் பள்ளியறைக்குள்ளேயும் நம்ம போகக்கூடாது. இங்கே வந்து மலேசியா முருகனோட வியூ மாதிரி வெளியே வச்சுருந்தாங்கல்ல முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே, அதை நான் வந்து கொஞ்சம் பக்கத்தில் போய் உங்களுக்காக எடுத்து காட்டினேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. முருகனை வந்து சுற்றி வர மாதிரியும் கொடுத்துருந்தாங்க. அங்கேருந்து வியூ பார்க்குறதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. சைடு ஃபுல்லாக எல்லா பக்கமும் நல்லா தெரிஞ்சிச்சு. அந்த காசிபாளையம் டிப்போ கிட்ட வரைக்கும் நல்லாவே தெரிஞ்சிச்சு. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. முருகனோட வியூவுமே நம்மளுக்கு வந்து காசிபாளையம் அந்த டிப்போ அந்த பாலத்து மேலே இருந்து பார்த்தாவே தெரியும். என் கூட ஒரு அக்கா துணைக்காக வந்திருந்தாங்க. அதாவது கேமரா பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்திருந்தாங்க. இன்டர்வியூ எடுப்போம் அப்படின்னு நினச்சோம், முடியல. சரி ஓகேன்ட்டு அங்கேயே சாமி கும்பிட்டு அப்படியே முன்னாடி மட்டும் வியூ மட்டும் காட்டிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டோங்க. இந்த வீடியோக்கான கேள்வி, இது எந்த லொக்கேஷன் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. இத்துடன் இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான் திவ்யா மணிகண்டன். நன்றி.